புக் பண்ணிட்டு டைம் ஆகும்னா என்ன அர்த்தம்ண்ணா? அது முன்னாடியே சொல்லலாம்ல. ஏறி கூட வந்திருக்க மாட்டேன். கூப்பிட்டு வச்சு விளாண்டுக்கிறீங்களா? கேன்சல் பண்ணுங்கண்ணா ஆர்டரை. காலை வணக்கம் நண்பர்களே. ஃபஸ்ட் ஆர்டர் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வெயிட் பண்ணி இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இன்றைக்கும் அதே ஏரியா தான். ஆனால் பிக்கப் வந்து 900 மீட்ரு இருக்குது. ரேப்பிடோவில் என்ன பார்சல் போடுவாங்க கொஞ்சம் லாங் அப்படின்னு பார்த்தேன். எல்லாம் 7-8 கிலோமீட்ரு தான். டைமாக தான் போடுவாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. பூந்தமல்லி தானா ரெண்டுலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் பூந்தமல்லிக்கு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். பூந்தமல்லி பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அப்போ தான் நல்லாது. பூந்தமல்லி கிட்ட தாங்க போட்டுக்கிறாங்க ஃபஸ்ட் ஆர்டர். இங்கே என்ன பெரிய ஆர்டர் போடுங்களா பார்ப்போங்க. வேறு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் ஆமாம். $247 60 கிட்ட பிடிச்சிட்டானுங்க. 18 கிலோமீட்டர். $242 காட்டினானுங்க. 60 கிட்ட பிடிச்சிட்டானுங்க. $57 $58 வச்சுக்கணும். 50 பைசாவுக்கு மேலே இருக்குது. 60 பைசா வரல இல்லை. இங்கே ரெண்டாவது ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஐயப்பந்தாங்கலேருந்து நுங்கம்பாக்கம். விவோ ஹவுஸ் தானே. எங்கே போகுது? இப்படி தான் போகுது. ரெண்டாவது ஆர்டர் போட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. 5 நிமிஷமா இல்லை 10 நிமிஷமே இருக்கும். ஆர்டர் போடுறாங்க. அப்படியே வெயிட் பண்ண இருக்கிற மாதிரி இருக்கும். சரி எடுத்துடலாமேன்னு எடுத்துட்டேன். சரி விவோ மொபைல் தான் நினைக்கிறேன். நுங்கம்பாக்கமா அங்கே பேமெண்ட் பண்ணுறவங்களாம் எடுத்துகிட்டு போயின்னே இருப்போம். டைம் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் போகிறவில்ல என்ன பார்சல் போட்டாங்கன்னா அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டாவது ஆர்டர் இது தான். நுங்கம்பாக்கம். பேமெண்ட் ப்ரோ 205 ப்ரோ. ஆமாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேனர் இப்போ இது ஒர்க் ஆகாது. சொல்கிறேன் அப்படியே இது பண்ணிங்க. 6382 4401 48. அதுதான் ப்ரோ 205. ஆமாம் அதான் க்ளோஸ் பண்ணிட்டேன்ல ஆர்டரை. நீங்கள் போட்டுருங்க. நான் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. சரிங்களா? நன்றி ப்ரோ. ரெண்டாவது ஆர்டர் குத்தாச்சு. மூணாவது ஆர்டர் போட்டாங்க. சோழிங்கநல்லூர் தான்.
சரி எடுத்துன்னு போவோம். இன்றைக்கி முச்சிடலாம். இன்றைக்கி சோழிங்கநல்லூர் போயிட்டோன்னா கொஞ்சம் லாங்கில், அதனால் போயிடலாம், பிரச்சனை இல்லை. கேன்சல் பண்ணாமல் இருந்தால் சரி. சோழிங்கநல்லூர் பரவாயில்ல, எப்படியோ இதுக்கு ஒரு 250 ரூபா கிடைக்கும். 25 கிலோமீட்ரு 250 ரூபா கிடைக்கும். ஹலோ, நான் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. இப்போது ஒரு ஆர்ட்ரு போட்டுருந்தீங்களா சோழிங்கநல்லூர்? இது ஆர்ட்ரு எடுக்கும் போது 300 சில்லரை காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 262 ரூபா காட்டுது. தெரியலையே, உங்களுக்கு எவ்வளோ காட்டுச்சு இந்த ஆர்டருக்கு? ஆ, அப்படியா? இல்லை, இது அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்க முடியுமா உங்களை? என்னால் எடுக்கும் போது இந்த ஆர்டருக்கு 300 சில்லரை காட்டுச்சு. எடுத்து இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன் 262 ரூபா. 262 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன் அப்படி? ஆ, நான் பார்த்து ஹெல்ப்லைன் கால் பண்ணோம். அத்தா. ஹலோ, கேன்சல் பண்ண தானே நானும் சொல்கிறேன். என்னால் வர முடியாது. 300 சில்லரை காட்டிச்சு, 200 சில்லரைன்னு வரலாம். ம், வரீங்களா? கேன்சல் பண்ணிக்கிறான்னு கேட்குறான். சும்மா வந்தால் ஓட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. சோழிங்கநல்லூர் எங்கே இருக்குது? இங்கே வந்து இப்போ 3 கிலோமீட்டர் வந்தோன்னா சோழிங்கநல்லூர் போனோன்னு வச்சுக்கோ, அது எப்படியும் ஆகிடும். 300 காட்டிட்டு 200 சில்லரை காட்டுறான்னு கேட்டால் அவன் என்ன சொன்னால், எங்கள் மேலத்துலேருந்து போட்டாங்க, இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன்றான். 3வது ஒன்று போட்டாங்களா, அது 300 காட்டிட்டு 200 ஆக்குனாங்க. அதனால் அந்த ஆர்டரை நானே கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். இங்கே ஏற்கனவே எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்க போட்ட சைடில். 350 கிட்ட எவ்வளவு காட்டினாங்க. அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு பார்த்தா 262 காட்டுறானுங்க. சரியான டென்ஷன். அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நான் பண்ண முடியும். நான் பாதி இதுலேயே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, வேணாம் இது எடுக்க வேணாம், கேன்சல் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். நம்மளுக்கு தாங்க நஷ்டம். குப்தா அப்பார்ட்மெண்ட்டா? அந்த ஜாக்கி ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னவா? ஆமாம், குப்தா. சரி. ஹலோ, தேர்ட் வரேன் நான். புக் பண்ணிட்டு டைம் ஆகும்னா அர்த்தம்ண்ணா? அது முன்னாடியே சொல்லலாம்ல. ஏறி கூட வந்திருக்க மாட்டேன். கூப்பிட்டு வச்சு விளாண்டுக்கிறீங்களா? ஹலோ, ஆ ஆ, அப்போ ஏன்னா ஆர்டர் பண்ணுறீங்க, புக் பண்ணுறீங்க? கேன்சல் பண்ணுங்கண்ணா ஆர்டரை. ம், ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் டைம் ஆகுமா? ஏன்டா நீங்கள் இப்படி ஏன்டா புக் பண்ணுறீங்க? வெறுப்பாகுது எனக்கு. சே,
கேட்டுன்னு புக் பண்ண மாட்டிங்களாடா? அவனா கிலோமீட்டர் ஆகுன்றான். இது தாங்க அக்கா இப்படி தான் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாரி தான் போகணும். சரிங்க போட்டு பார்ப்போம். ஏதோ 3வது ஆர்டர் செட் ஆகும் மாற்று இன்னைக்கு. நினச்ச மாரி எல்லாமே வந்துருந்துச்சுன்னா நான் ஏன் இந்த வண்டி ஓட்ட போகிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஏதோ ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் எடுக்க மனசு இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எடுத்துட்டேன். என்ன பண்ணுறது. இங்கே 3வது ஆர்டர் போட்டாங்க. அண்ணா நகர் தான் பிக்கப்பு, ட்ராப் வந்து ரெட் ஹில்ஸு. வந்தாச்சு. எப்படியோ சாடி தான் போகிறானுங்க, பரவாயில்ல போய். ரெட் ஹில்ஸ் தானே? ரெட் ஹில்ஸ் தானே? அண்ணன்கிட்ட ரெட் ஹில்ஸான்னு கேட்டேன், பேமெண்ட் அங்கே தரேன்ட்டார். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு அதுதானே கேட்பா. போயிட்டு இப்படியே யூட்டர்ன் வச்சுன்னு வந்துடும். எதுக்கு பெட்ரோல் வேறு போடணுங்க வண்டியில். 58 நிமிஷம் காட்டுது. பரவாயில்ல போயிடலாம். 500ரூபா வரேன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டரை மிச்சா. நான் 210ண்ணா. எங்க 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. இங்கே தான் எங்கேயோ கால் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. நன்றி. தேங்க்யூ. உள்ளுக்குள்ள 3வது ஆர்டர் குத்தாச்சு, குத்துட்டு கிளம்புறோம் கரெக்டாக. எதுனா ஆர்டர் போடுவாங்களான்னு தெரில, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஏரியாவுக்குள்ளே இருக்குது, ரொம்ப வில்லேஜ் மாரி இருக்குது, வில்லேஜுக்குள்ளே இருக்குது ரெட் ஹில்ஸில். 89 ரூபா போட்டால் மட்டும் எடுப்போம். 3.8 கிலோமீட்ரு சரிப்பட்டு வராது. கொஞ்சம் வெளில போய்ட்டு நிற்போம் எங்கேயாவது மழை நேரம். இன்னும் ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். 4வது ஆர்டர் போட்டாங்க. ரெட் ஹில்ஸில் நின்றுனே இருந்தேன். ராமாபுரத்துக்கு தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. சரி எடுத்துட்டேன். ஆனால் 2 ட்ராப்புன்னு நினைக்கிறேன், 2 ட்ராப்பாக 2 பிக்கப்பாக தெரில. நான் ஒன்றா வரட்டும் எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டேன். ஜீப் 2 சைடும் கூட இருக்குது. ஜீப் 18 இதுக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடா? நான் போட்டர் ஜீப் நாலாவது ஆர்டர் 477 ரூபா. பெரிய ஆர்டருங்க. அடுபடி எதுனா போட்டால் கூட எடுத்துன்னு போகலாம். வையாது. சரி பவுட்ரு எல்லாமே செகண்ட் இடம்.
இதுவும் ஒயிட்டு மட்டும், ஒயிட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் இடம் வேலை பஞ்சாவடி தானே. பில்லு இதிலே போட்டுருங்க. டேப்பு மட்டும் இப்படி ஒன்று அடிண்ணா. ம் ஆமாம் ஆமாம். ஆ ரெண்டு இடத்துலையுமா? பேலன்ஸ் 300 எப்படி ஓட்டுறதுன்னு நான் பார்த்துப்பேன். ராமாபுரம் தானே லாஸ்ட்டு வீடுக்கிட்ட தான். அங்கே லேட் பண்ணாமல் இருந்தால் சரி. என்ன இப்படி போகலாமா? ஓகே, நான் இப்படி வந்தேன் அதனால தான் கேட்குறேன். சரிண்ணா. அதாங்க கிளம்பியாச்சுங்க. ஃபுல்லாக இது தாங்க வேர் ஹவுஸ். இப்போ போடுங்கடா கோயம்பேடு ஆயம்பேடுன்ட்டு. ஃப்ரண்ட்டில் வெகுத்துது, கொஞ்சம் ஆடுது. இப்படி வச்சுக்கலாம், படுக்க வச்சுக்கலாமா? லீக் ஆகலைன்னா நல்லது. நல்ல வேலை இன்னைக்கு இந்த ஆர்டர் கிடச்சிச்சு. இந்த ஆர்டர் கிடைக்கலன்னா அவ்வளோதான், நம்ம கதியே அதோ கதி. ஏதோ சம்பாரித்த மாரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மனம் தளர்ந்துச்சு. சரி கிடைக்காது, எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் ஆகும்மா. அப்படி இருந்தாலும் நான் எத்தனை தான் போயிருப்பேன் இன்றைக்கும். அதை எடுக்காமல் போயிருக்க மாட்டேன், ஆனால் டைம் ஆகிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டுருப்பேன். இது 700 மீட்டர்லேயே ஆர்டர் வந்துச்சு. அதாவது 4 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் பிக்கப் அந்தமாரி இல்லை. போட்டோன்னுமே யாருன்னா எடுத்துருவாங்கன்னு தான் பயந்தேன். அதெல்லாம் யாரும் எடுக்கலை. அந்த லொக்கேஷனில் அவ்வளோ இல்லை ஆளுங்க, அதெல்லாம் யாரும் எடுக்கலை. எனக்கு இதுக்கு அவ்வளோலாம் லாபம் இல்லை. சும்மா எடுக்கணுமே எடுத்துட்டேன். இப்படி பார்த்தா கூட எனக்கு 4-5 கிலோமீட்டர் அடி வாங்க. 1 கிலோமீட்டர் 10 ரூபான்றது தான் கரெக்டு. அப்படி பார்த்தா கூட எனக்கு என்ன ஒரு 2-3 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்ரு அதை நான் சும்மா ஃப்ரீயாக ஓட்டுற மாரி தான். போட்டர் ஆ சொல்லுங்கண்ணா. இதோ சீல் பண்ணி இது பண்ண சொல்கிறேன். லாஸ்ட் காப்பியில் வந்து சீல் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அதாங்க எப்படி இது முடிஞ்சிச்சு. வேலாஜாபாத் இதுதாங்க 4 மணிக்கு 3:30 மணிக்கு முடிச்சிடலாம் போலங்க. இன்றைக்கி ஆர்டரு 3:30 மணிக்கு முடிச்சுட்டு சரியான ஆர்டர் தான். அங்கெல்லாம் மழை பெஞ்சிக்குதுன்னு நினைக்கிறேங்க. 3:30 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா இன்னும் 2 ஹவர் இருக்குது. 2 ஹவரில் 350 ரூபா எடுக்கணும். 350 ரூபா கிட்டே எடுத்துடலாம். 150 ரூபா ஒன்று ஓட்டணும். டபுள் ஆர்டர் மட்டும் ஒன்று கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். டபுள் ஆர்டர் தான் உயலை இன்றைக்கி ஃபுல்லாக உயலை. நீ போட்டரில் மட்டும்தான் ஓட்டினுங்கிறோம். இப்படி உள்ளியா பிரேக்கிட்டானா? பேக் காப்பியில் மட்டும் சீல் சைன் பண்ணி அனுப்பிச்சு கொடுக்க சொன்னாங்க. லாஸ்ட் அதாவது நன்றி. நன்றிண்ணா. வாங்க எல்லாம் ஆர்டரே முடிச்சாச்சு. சீல் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னார், அதை மட்டும் அனுப்பிச்சி விட்ருவோம்.
3:30 மணிக்கு முடிச்சாச்சுங்க. நான் 4:30 மணி ஆகும் நினச்சிருந்தேன். போட்டாங்க எங்கள் முகிலி வாக்கத்துலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்ரு. சரி அடையாறு போட்டாங்க. அடையாறு போனால் ஆர்டரே அது தெரியும். சரி பார்த்துப்போம். என்ன தான் இருந்தாலும் போகிற வழியில் அடையாருக்கு என்ன ரேப்பிடோ போட்டாங்கன்னா அதையும் எடுத்துன்னு போவோம். அச்சாம்பர் ஆறுன்னு தூக்கிடுவான் போல. தூக்கி சொருவணும் அவனை அப்படின்ற மாதிரி. அந்த சந்தில் தான் ரைட் எடுக்கணும். கட் பண்ணி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. என் நம்பர் அதுதான் அஜித் கார்ண்ணா. ஸ்கேனர் காட்டுன்றீங்களா? ஸ்கேனர் காட்டுங்க, நான் அப்படியே பார்த்துங்க. $172ண்ணா. 180 தான் போட்டேன். ரொம்ப நன்றிண்ணா. எதுனா ஒரு ஆர்டர் போடுங்களா, அடையாறு எடுத்துன்னு போகலாம். பார்த்தீங்களா, அந்த ஒன்று தான் 5வது பிக்கப்பு எடுத்தாச்சு. போய்ட்டு அடையாறு தான் டிஜிட்டல் சிக்னேச்சரான். அது என்னான்னு தெரில. நான் இன்றைக்கி போய்ட்டு யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்க. டிஜிட்டல் சிக்னேச்சர். இதான் பேமெண்ட் பண்ணிட்டார் அவர். சரி அவ்வளோ, தேங்க். எங்கே அதுனா ஒரு டப்புன்னு ஒரு நல்ல ஆர்டராக போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். 6வது ஆர்டர் போட்டாங்க, ரேப்பிடோவில் தான் போட்டானுங்க. சரி எடுத்துட்டேன். சென்னை போட்டு தான் போட்டு இருந்தாங்க. சரி தூக்கிட்டேன். என்ன பண்ணுறது, அப்படியே பார்த்துருந்தாங்க இருக்குண்ணா லாஸ்ட் வரைக்கும். அதனால தான் இது பண்ணிட்டேன், ஆர்டர் எடுத்துட்டேன். மணி 5 மணிக்கு ஊற்றுற மாரி காட்டுது. அப்படிலாம் 5 மணிக்கு ஊற்றானா அங்கேருந்து ஒரு ஆர்டர் முடிப்போமா? ஏய் 6வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. பேட்ரி இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு இருக்குதுங்க. எது வரைக்கும் வீடியோ எடுத்துது கவனிக்கவே இல்லை. வீடியோ எடுத்துன்னு நினச்சின்னுக்கிறேன். 6வது ஆர்டரு எடுத்துக்கிறேன். டைம் இப்போது கரெக்டாக 4:34. மொத்தம் 11 கிலோமீட்ரு. ரேப்பிடோவில் தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. லாஸ்ட்டு ஆர்டர் இது வரைக்குமா பார்ப்போம். ஆறாவது ஆர்டர் எடுத்துன்னு போயினுக்குறோங்க. சன்செட் ஆகுதுங்க. அடையார் பிரிட்ஜு மேலே தான் இருக்கிறோம். சூப்பராக இருக்குதுங்க கிளைமேட்டு, ரோடு. ஸ்லோன் போகுது. ரேப்பிடோவில் எடுத்துன்னு போகிறான்ல, போட்டதாக இருந்தால் இந்த ஸ்பீட்லாம் அவங்க பார்க்க மாட்டானுங்க. இந்த ரேப்பிடோவில்னா இந்த 60க்குள்ளேயே போடான்னு ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துன்னு போய்ட்டு ஆர்டரை கூட கொடுக்க முடியாது.
நீங்களாண்ணா? மோகன். ஓடிபி மட்டும் சொல்கிறேங்க. ஃபைவ் 5897. ஓகே. 5897. அதாங்க கொடுத்தாச்சு. இங்கேருந்து போகலாமா இப்படிக்கா? அவ்வளோதாங்க குத்தாச்சு. வராத ஆர்டரையும் குத்தாச்சு. எவ்வளோ வரும்னு தெரில. இருங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி இதுதாங்க லாஸ்ட் ஆர்டரு. மொத்தம் 6 ஆர்டரு தான். அதாங்க வந்துட்டேன். பரவாயில்ல, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. 172 ரூபாங்க. எப்படி இன்றைக்கி ஏர்னிங் கரெக்டாக வந்துச்சுங்க. 172 ரூபா அவ்வளோலாம் மோசம் கிடையாது இன்றைக்கி. பரவாயில்லையா? ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கு 172 ரூபா தருவாங்கன்ட்டு. வேறுங்க டோட்டல் பார்ப்போம். ரேப்பிடோவில் இன்றைக்கி 172 ரூபா. 172. போட்டர் நம்ம பையன், போட்டர் பையன் தான் இன்றைக்கி கை கொடுத்தான். போட்டர் வந்து ஒன்று. போட்டர் வந்து டோட்டல் 1000. ஆமாம், 1023. எப்படி 1023. இன்றைக்கி அந்த அண்ணன் ஒரு 8 ரூபா டிப்ஸு கொடுத்தாரு. டோட்டலாக நீங்கள் இன்றைக்கி 1203 ரூபாங்க. இன்றைக்கி வராதுன்னு நினச்சேன். 1000 ரூபா தான் எடுக்க முடியும்னு நினச்சேன். பரவாயில்ல, எப்படியோ இன்றைக்கும் வந்துச்சு 1000 ரூபா கிட்ட. பெட்ரோல் அதே 210 ரூபா. 1008 வேணாம். அவ்வளோதாங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோம் தலைமைச் செயலகத்துலேருந்து. எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருப்போன்ட்டு பார்த்துருப்பீங்க. அவன் வேணுன்ட்டு கலாச்சின்னுக்கிறாங்க. அந்த பையனை பார்த்தீங்கள திடீர்னுட்டு. எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. பாருங்க வியூவை. எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க. 1200 சில்லரை எடுத்துருப்போம். அதில் 210 ரூபா பெட்ரோல் போயிருக்கோம். 1000 ரூபா நம்மளுக்கு லாபங்க. எப்படியோ இங்கே வந்து கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துருந்தேன் ஒரு 20 நிமிஷம். இன்னொரு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். அதான் 1200 ரூபா எடுத்தாச்சு. இதுக்கு மட்டும் என்ன இருக்குன்ட்டு சரி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அந்த எடிட்லாம் வேறு பண்ணணும். அதெல்லாம் இருக்குது. ஏன்னா 2 நாள் வீடியோவே இருக்குது. இது 3ஆவது நாள் வீடியோ. இதெல்லாம் எடிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு உக்காந்திக்கின்னு. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட்டு. நேற்று லேப்டாப்பை எடுத்து யூஸ் பண்ணல. சரி இன்னைக்கு போய்ட்டு எடிட் பண்ணி இது பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எப்படியோ நல்லா போயிடுச்சு இன்றைக்கி நாள். அங்கே உக்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுன்னு இருந்தேன். நல்ல சப்போர்ட் வருது. இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 164 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க நம்ம சேனலுக்கு. இந்த வீக்குள்ளே 200 ஆகும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஃப்ளோவில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 200 ஆகிடும். ஒரு வீக்குக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்தாலே போதுங்க.